ஸோ அந்த கிறிஸ்துவின் அநேக அடையாளங்களை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அந்த வலு சர்ப்பம் என்பது அந்த பாகாலை வழிபடுகிற பேகன் ரோமன் எம்பையரை குறிக்கிறது. முதலாம் மிருகம் என்பது தன்னை கிறிஸ்தவ ராஜ்யமாக காட்டிக்கொண்ட த வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர், ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர், அந்த கேத்தலிக் ரோமன் எம்பையரை குறிக்கிறதா இருக்கிறது. அதே போல் வந்துட்டு அந்த இரண்டாம் மிருகம் என்பது அது வேட்டிக்கன் சிட்டியை குறிக்குது. அந்த மகா வேசி என்பது அது கத்தோலிக்க சபையை குறிக்கிறதா இருக்கிறது. சின்ன கொம்பு என்பது சிறிய ராஜாவாக இருக்கிற போப்பையும் வேட்டிக்கன் சிட்டியும் குறிக்கிறதா இருக்கிறது. ஸோ இவ்வளோ விஷயங்களை நம்ம இந்த ஃபர்ஸ்ட் செஷனில் பார்த்தோம். கடைசியாக இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன டாபிக்ஸ் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அநேகர் யூடியூப்பில் தேடுற விஷயங்கள் இதுவாக தான் இருக்கும். இமேஜ் ஆஃப் த பீஸ்ட், மிருகத்தின் சுரூபம் என்றால் என்ன? ஸோ என்றைக்குமே நம்ம வந்துட்டு அந்தி கிறிஸ்துவை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, பிசாசின் தந்திரங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து கர்த்தர் யாருன்னு சொல்லி தேடி கர்த்தருடைய காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது பிசாசின் தந்திரங்கள் ரொம்ப ஈஸியாகவே கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். இந்த மிருகத்தின் சொரூபத்தை பற்றி நம்ம வாசித்து பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 15 வரை வாசிப்போம். மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. இந்த வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் அம்மிருகத்தின் சொரூபமும் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. ஆமென். ஸோ மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயம்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு. ஸோ மிருகத்திற்கு என்ன செய்யணுமா? ஒரு சொரூபம்னா இமேஜ்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சொரூபம்னா இமேஜ், இல்லை ஒரு ஸ்டாச்சு, ஒரு இமேஜ். பட் அந்த சொரூபம் எப்படி இருக்குமா? மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அநேகர் என்ன சொல்கிறாங்க, இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்குமோ? இன்னைக்கு ஏஐன்னு சொல்லும் பொழுது எல்லாமே பேசுது. திடீர்னு செவுத்தில் ஒரு ஆளை காமிக்கிறாங்க, அது பேசுது. ஸோ இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்குமோ? இது மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்துட்டு போயிடுச்சு. கடந்த 30 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்துட்டு போன டெக்னாலஜி நிறையவே இருக்குது. இதுக்கு முதல்ல மிருகத்தின் சொரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தேவனுடைய சொரூபத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சொரூபம் புரிஞ்சுதுன்னா மிருகத்தின் சொரூபம் நமக்கு தெரியும். ஸோ முதல்ல நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறது தேவனுடைய சொரூபம் என்றால் என்ன. வாசிக்கலாம். கொலோசையர் 1:15. அவர் அதரிசமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர். ஆமென். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரும் ஆனவர். அவர் என்றால் யாருங்க? இயேசு கிறிஸ்துவை குறிப்பது தான் இந்த அவர். இயேசு கிறிஸ்து அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம். ஜீசஸ் இஸ் தி இமேஜ் ஆஃப் தி இன்விசிபிள் காட் இல்லைங்களா. அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம். இந்த சொரூபம் பேசிச்சா? இயேசு கிறிஸ்து தானே இந்த சொரூபம். பேசினாரா? இயேசு பேசினார். அவருக்கு ஆவி இருந்ததா? அவருக்கு ஆவி இருந்தது. கொஞ்சம் அந்த முந்தின வசனத்தோட கம்பேர் பண்ணி பாருங்க. அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகும். தேவனுடைய சொரூபமாகி இயேசு கிறிஸ்து பேசினார். மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி தேவனுடைய சொரூபமாக இருந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஆவி இருந்தது இல்லைங்களா. கம்பேர் பண்ணும் பொழுது இந்நேரம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 1:3 வாசிக்கலாம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து. இவர் இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து. இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். ஸோ ஜீசஸ் இஸ் த இமேஜ் ஆஃப் த ஃபாதர், இமேஜ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த சொரூபம் பேசியதே, இந்த சொரூபத்திற்கு ஆவி இருந்தது. தேவனுடைய சொரூபமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து பேசினார், அவருக்கு ஆவி இருந்தது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்து. ஸோ தேவனுடைய சாயலாக இருப்பவர் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். இந்த 3 வசனங்களையும் மீண்டும் பார்க்கலாம். கொலோசையர் 1:15 இயேசு கிறிஸ்து தான் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம், இமேஜ் ஆஃப் தி இன்விசிபிள் காட். இயேசுவையும் பார்த்து இமேஜ் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ
இயேசு அப்படிங்கிற அந்த இமேஜ் வந்துட்டு இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு டெக்னாலஜியே கிடையாது. அவர் மனிதராக வந்தார் இல்லைங்களா? அந்த இமேஜ்னு சொல்லப்படுற அந்த சொரூபம் அவர் மனிதனாக வந்துட்டு இருந்தார். இயேசு கிறிஸ்து முழு மனிதனாக இந்த பூமியில் இருந்தார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாக இருந்து, இயேசு கிறிஸ்து தேவனுடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொரூபம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மிருகத்தின் சொரூபம் எப்படி இருக்கும்? மிருகத்தின் சுரூபமும் ஒரு மனுஷனாக தான் வந்துட்டு இருப்பான். இயேசு கிறிஸ்து சுரூபம் என்ன சொல்றாரு? என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு அவர் பேசுறாரு. அவருக்கு ஆவி இருந்துச்சு, அவர் பேசினார் இல்லைங்களா? அப்போ தேவனுடைய சொரூபம் இயேசு கிறிஸ்து, இமேஜ் ஆஃப் காட் ஜீசஸ் அப்படின்னு சொன்னாக்க மிருகத்தின் சொரூபம் தான் போப். ஸோ மிருகத்திற்கு ஒரு சொரூபம் செய்ய வேண்டும். ஆனால் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம வாசிக்கிறோமே, மிருகத்தின் சொரூபத்தை வணங்கினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். போப்பை யாராவது வணங்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கலாம் இல்லைங்களா? இது வேலிடான ஒரு கேள்வி தான். பட் மிருகத்தின் சுரூபத்தை எப்படி வணங்கினார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்ம கேட்டு பார்க்கணும். ஸோ வணங்குதல், வர்ஷிப்பிங் அப்படின்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தத்தை நம்ம கொஞ்சம் பழைய ஏற்பாட்டிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் வந்துட்டு ஈசாக்கு தன்னுடைய குமாரனாகிய யாக்கோபை ஆசீர்வதிக்கிறான். நல்லா தெரிஞ்சுங்க, இட்ஸ் அ பெனடிக்ஷன் ஆஃப் ஐசக் ஆன் ஜேக்கப். ஸோ பெனடிக்ஷனில் வந்துட்டு என்ன சொல்கிறான்றதை கவனிச்சு பாருங்க. ஆதியாகமம் 27:29. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவார்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள் அப்படின்னாக்க சிலை வழிபாடு பண்ண சொல்றாரா ஈசாக்கு? ஈசாக்கு சொன்ன வார்த்தை. ஈசாக்கு எப்படிப்பட்டவர்? அவர் கர்த்தருக்கு பிரியமா இருந்த ஒரு சகோதரன் இல்லைங்களா? அப்ப ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள் அப்படின்னாக்க தன்னுடைய குமாரனாகி யாக்கோபை வச்சுக்கிட்டு சிலை வழிபாடு பண்ண சொன்னாரா? இல்லை. உன் சகோதரனுக்கு எஜமானனாய் இருப்பாய், உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ இங்கே சிலை வழிபாடு இது நடக்குதா? இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னாக்க அவங்க உனக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. ரொம்ப சிம்பிள், அவங்க உனக்கு கீழ்ப்படிவாங்க. உன்னுடைய சகோதரனாகி ஏசா உனக்கு கீழ்ப்படிவான், அநேக ஜாதிகள் உனக்கு கீழ்ப்படிவார்கள். அதுதான் அதனுடைய அர்த்தம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வர்ஷிப் அப்படின்ற வார்த்தை இருக்குது. அப்போ வர்ஷிப்பிங் த இமேஜ்னு சொன்னால் இங்கே வர்ஷிப்பிங் ஜேக்கப் அப்படின்றதை நம்ம கவனித்து பார்க்கணும். இங்கே ஒரு இடத்துல மட்டும் இல்லைங்க, யாக்கோபு இந்த ஆசீர்வாதத்தை நல்லா காதில் வாங்கிட்டு அவன் தன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும் பொழுது அவனும் ஒரு விஷயத்த சொல்கிறான். ஸோ ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள், உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள்னா ஜனங்கள் உனக்கு கட்டுப்பட்டும் உன் தாயின் பிள்ளைகள் உனக்கு கீழ்ப்படிந்தும் இருப்பார்கள். இங்கே வர்ஷிப்பிங் அப்படின்றது கீழ்ப்படுதலை குறிக்கிறது. கட்டுப்பட்டு நடக்கிறது, ஒரு கண்ட்ரோல் இருக்கும். பிசாசு எப்பொழுதுமே கண்ட்ரோல் பண்ணுவான், இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் விடுதலை கொடுப்பார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிசாசோட வேலையை கண்ட்ரோல் பண்ணுறது தான். ஸோ இங்கே ஒரு கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்றதான் கர்த்தர் வந்துட்டு இங்கே எடுத்து காமிக்கிறாரு. பட் யாக்கோபு தான் மரிப்பதற்கு முன்பாக தன்னுடைய குமாரர்கள் 12 பேரையும் ஆசீர்வதிக்கிறப்ப குறிப்பாக ஸ்பெஷல் ஆசீர்வாதம் யாருக்கு போகுது? யூதா என்கிற குமாரனுக்கு போகுது. வாசிக்கலாம் ஆதியாகமம் 49:8. யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதாவே அப்படின்னு சொல்லிட்டு உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க இல்லைங்களா? மீதி 11 பேர் யூதாவை வணங்க சொல்லி இங்கே யாக்கோபு சொல்றாரா? காலில் விழுந்து வணங்கி சிலை வழிபாடு பண்ண சொல்றாரா? உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள், they will worship you அப்படின்னு சொன்னா அவங்கெல்லாம் உனக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து இருப்பார்கள். யூதாவுக்கு ஸ்பெஷல் ஆசீர்வாதம்னு அர்த்தம். அப்படின்னா இப்போ மிருகத்தின் சொரூபத்தை வணங்கினார்கள் அப்படின்னா மிருகத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள் என்றுதான் அர்த்தம். மிருகத்தின் சொரூபத்தை வணங்கினார்கள்னா இதெல்லாம் பேரபிள்ஸ் மாதிரி எழுதுறதுங்க. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடைய மிருகத்தை எங்கே போய் தேடுறது? திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கிற மகாவேசியை எங்கே போய் தேட முடியும்? அந்த வலு சர்ப்பத்தையும் 1ஆம் மிருகம் 2ஆம் மிருகத்தை நம்ம எங்கே தேடினாலும் கிடைக்காது. இதெல்லாம் வந்துட்டு அல்யூஷன்ஸ் மாதிரி கருத்து எழுதுறது. ஸோ பேரபிள்ஸ் மாதிரி சிக்னிஃபைட் லாங்குவேஜில் வந்துட்டு ஓமைகளாக பேசுகிற வார்த்தைகள். ஸோ மிருகத்தின் சொரூபத்தை வணங்கினார்கள் அப்படின்னாக்க மிருகத்திற்கு கீழ்ப்படிந்து இருந்தார்கள். ஸோ மிருகத்தின் சொரூபம் வந்துட்டு போப்பை குறிக்கிற ஒரு வார்த்தை. எப்படி தேவனுடைய சொரூபம் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதோ மிருகத்தின் சொரூபம் என்பது போப்பை குறிக்கிறது. யோசிச்சு பாருங்க, 1870 போப்போட டோட்டல் பவர் எல்லாமே போயிடுச்சு. 1870 1870 பேப்பல் ஸ்டேட்ஸ் போயிடுச்சு, அவனுடைய தசம பாகம் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு.
பட் அதன் பிறகு ஒரு 59 வருடங்கள் கழித்து ஒரு நாட்டினுடைய சர்வாதிகாரி, என்னுடைய நாட்டில் ஒரு பகுதியை நீ தனி நாடாக வச்சுக்கன்னு எதுக்காக கொடுக்கணும்? ஸோ இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரம். 1929 1929 லேட்ரன் ட்ரீட்டின்னு போட்டு கையெழுத்து போட்டு வேட்டிக்கன் சிட்டியை தனி நாடாக எதுக்கு வச்சுக்கோன்னு சொல்லணும்? இது மிருகத்திற்கு அவர்கள் ஒரு சுரூபத்தை செய்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த சுரூபத்தை இன்னைக்கு எல்லாருமே எல்லாம் வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு வணங்குறாங்கன்னு சொன்னாக்க, என்னுடைய குடும்பத்தில் ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருந்துச்சு. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போப்பு தான் ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்லி நான் 2017 போட்டேன். உடனே என்னை குரூப் விட்டு தூக்கிட்டாங்க. அவ்வளோ நாள் மாமா மச்சான் மருமக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் அந்த சொந்த பந்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போப்பு தான் ஆன்டி கிரைஸ்ட்னு போட்ட மாற்ற அடுத்த நிமிஷம் தூக்கு, இவன் நமக்கு தேவையில்லை. ஏன்னா போப்பு அவங்களுடைய இருதயத்தில், ரோமன் கத்தோலிக்க மக்களுடைய இருதயத்தில் எப்படி இருக்கிறான்? அவன் ஒரு தேவனை போல உட்கார்ந்து இருக்கிறான். அவர்களுடைய இருதயமாகிய ஆலயத்துல தேவன் போல உட்கார்ந்து இருக்கிறான். அவர்கள் மிருகத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். அப்படின்னா மிருகத்தை அவர்கள் வணங்கி தான் இருக்கிறாங்க. ஸோ மிருகத்தின் சொரூபம் என்றால் இது போப்பை குறிக்கிறது. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வரும்.